இப்படியாண்ணா செருப்பு கட்டிட்டு செருப்பு மொத்தமாக உங்கள் காலுக்கு பின்னால் கொண்டு வந்துருங்க, உங்கள் குதிங்காலுக்கு பின்னால் கொண்டு வந்துருங்க. சரி, கொண்டு வந்துட்டிங்களா? ரைட். ஓகே. அந்த ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச் எதுன்னு தெரியுமாண்ணா? ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளச். ஓகேண்ணா. ஆக்சிலேட்டர் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இது லைட்டாக இல்லை, லைட்டானா பெருவரில் இப்படி தான் லைட்டு. ஓகேண்ணா. டச் பண்ணுங்கள், அதுதான் லைட்டு. சரிங்களா? அப்படியே பிரேக் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, விட்டுருங்க. இப்போ கிளச்சை யூஸ் பண்ணுங்கள். கிளச் பட் கிளச்சை வந்து 5 விரலில் மிதிங்க, 5 விரலையும் மிதிங்க. மிதிங்க உள்ள கடைசி போகணும். காலை எடுங்க, வண்டி 5 விரலில் மிதிங்க. காலை எடுங்க, இந்த காலை நவுத்திட்டு லிவர் இருக்கும், லைட்டாக ஒரு நூல் சீட்டு லைட்டாக கீழே இந்த காலை நவுத்துங்க. கீழே ஒரு லிவர் இருக்கும் பாருங்கள், இருக்குங்களா? லைட்டாக மேலே தூக்குங்க, மேலே தூக்கி முன்னாள் சீட்டு. இப்போ மிதிங்க அந்த கிளச்சை. ஓகேவா? ஓகே, சரிங்களா? ஓகே. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அதை உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச் எதுன்னு தெரியும். இண்டிகேட்டர் லெஃப்ட் எரியுது, ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு டைம் மட்டும் சொல்லி கொடுங்க. ஒரு நூல் கீழே இருக்குங்க, ஆஃப் ஆயிடுச்சு. ரைட்டில் போடுங்க, மறுபடியும் கீழே இருக்குங்க. இது ரைட் இண்டிகேட்டர். இது வந்து லெஃப்ட்டு. சென்ட்ரல்னா ஆஃப் ஆகிடும். ஓகே, சரிங்களா? மறுபடியும் ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. அவ்வளோ ஆஃப் பண்ணுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, ஆஃப் பண்ணுங்க. சரிங்களா? அதே சுவிட்சை இப்படி ஒரு திருப்புனா பார்க்கிங், இன்னொரு திருப்புனா ஹெட்லைட்டு. ஓகே, சரிங்களா? அதே சுவிட்சிங் வரேன். இப்படி கீழே இறக்குனீங்கன்னா லைட்டு போடுங்க, ஹெட்லைட் போடுங்க. ஆன் பண்ணி ஹெட்லைட் ஆன் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு திருப்பு ஆன் ஆகிடுச்சு. அதே சுவிட்சிங் வரேன். இப்படி கீழே இருக்கு, அங்கே ஹை பீம் எரியும். ஓகேண்ணா. மறுபடியும் மேலே தூக்குங்க, லோ பீம் எரியும். மறுபடியும் கீழே இருக்குங்க, ஹை பீமு. மறுபடியும் மேலே தூக்குனா லோ பீம். ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட் லைட் யூஸ் பண்ணுங்கன்னா மொத்தமாக மேலே தூக்குனா பாஸ் லைட்டு. அவ்வளோ விட்டு தூக்குனா பாஸ் லைட் ஆகும். ஓகே, சரிங்களா? ஓகே. அந்த கீர் மட்டும் அந்த 5 கீர் 1 2 3 4 5 கீர் இருக்குது, அது யூஸ் பண்ணுங்க. நீங்கள் பிரேக்கில் வச்சாலும் பிடிக்க வேணாம், அதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன். பிரேக்கில் அதாவது காலை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, கீர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டுண்ணா இல்லை நியூட்ரல் இல்லை சரிங்க. நியூட்ரல் தேர்டு நியூட்ரல் ஃபோர்த்து நியூட்ரல் ஃபிஃப்த்து நியூட்ரல். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ். நீங்கள் 5வது கீர் மட்டும் தான் போட்டீங்க. சரி, ஓகேண்ணா. நீங்கள் எந்த கீருமே போடலை. அப்படியாண்ணா? ஆமாம், சரிங்களா? ரிலாக்ஸ் ஆகிருங்க, கையை வச்சுக்கோங்க. வேறு நீங்கள் காலுக்கிட்டையும் உங்கள் காலுக்கிட்டையும் அது இடிக்கணும். போதுங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்தால் தான் அது நியூட்ரலுக்கு இருக்கும். மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளி பிடிங்க, ஃப்ரீயாக விடுங்க. மறுபடியும் உங்கள் கால்கிட்ட இல்லைங்க, ஃப்ரீயாக விடுங்க. சரிங்களா? ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சென்டருக்கு போகும். ஓகே, மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க, தள்ளிட்டிங்களா? அப்படியே மேலே தள்ளுங்க. ஃபஸ்ட்டு தெரியுதா? ஓகே, தெரியுது. மறுபடியும் ஒரு நூல் பின்னால் இல்லைங்க, சென்டருக்கு வந்து நியூட்ரு. மறுபடியும் என் கால்கிட்ட தள்ளுங்க, பின்னால் இல்லைங்க. என் கால்கிட்ட தள்ளி பிடிச்சா இருக்கும், பின்னால் செகண்டு. மறுபடியும் லைட்டாக மேலே நியூட்ரு ஆகிடுச்சு. சரிங்களா? என் கால்கிட்ட இடித்து மேலதெல்லாம் ஃபஸ்ட்டு, மறுபடியும் இடித்த மாதிரி பின்னால் தான் நியூட்ரு. கால்கிட்ட இடித்து பின்னாலதெல்லாம் செகண்டு, மறுபடியும் லைட்டாக மேலதெல்லாம் நியூட்ரு. கிளியருங்களா? அப்படி மேலே தள்ளுங்க, தேர்டு. மறுபடியும் பின்னால் தான் நியூட்ரு ஆகும். ஒரு நூல் பின்னால் இல்லை, நியூட்ரு. மறுபடியும் பின்னால் இல்லைங்க, பின்னால் இருக்கிற மாதிரி பின்னால் 4. ஓகே, மறுபடியும் லைட்டாக மேலே தள்ளுங்க, நியூட்ரு. மொத்தமாக உங்கள் கால்கிட்ட இல்லைங்க, மேலே தள்ளுங்க, 5. புரியுதுங்களா? ஓகே, மெயிலில் வச்சுக்கோங்க. சரி, கையை பிடிச்சிக்கோங்க, மேலே ஃபீல் பண்ணுங்க, கை இப்படி வச்சு ஃபீல் பண்ணுங்க, இங்கே வச்சு இப்படி பிடிக்கும். இல்லை ஃபஸ்ட்டு நியூட்ரு, செகண்டு நியூட்ரு, தேர்டு நியூட்ரு, ஃபோர்த்து நியூட்ரு, ஃபிஃப்த்து நியூட்ரு. கிளியருங்களா? ஓகே, கை வச்சுக்கோங்க. சரி, கடைசி இங்கே இழுத்து பின்னால் ரிவல்ஸ். சரிங்களா? ஓகே. சீட் பெல்ட் மட்டும் ஃபிக்ஸமாக மாட்டிக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த கிளச்சுக்கும் பிரேக்குக்கும் வேலை இல்லை, அது ரெண்டையுமே விட்டுருங்க. சரிங்களா? கிளச்சுக்கும் பிரேக்கும் வேலை இல்லை. இது வந்து ஒரு தோள்பட்டையில் இருக்கும், தோள்பட்டையில் இருக்கும். போகலாங்களா? சரி, இண்டிகேட்டர் மட்டும் ரைட்டில் போட்டுக்குங்க. நீங்கள்
பிரேக்கெல்லாம் பிடிக்கணும், பிரேக்கெல்லாம் விட்டுருங்க. சரி. எக்ஸலேட்டர் மட்டும் காலை வச்சுக்கோங்க. சரி. காலை ரெண்டு மடக்கிங்க, 2 காலையும் மடக்கிக்கிங்க, மடக்கிடுங்க, காலை மடக்கிடுங்க. எக்ஸலேட்டர் மட்டும் காலை கொண்டு போங்க. எக்ஸலேட்டர் சரிங்க. ரைட் சைடு காலை எக்ஸலேட்டர்கிட்ட கொண்டு போங்க. ஓ, ரிலாக்ஸ். மிதிக்கக்கூடாது. சரி. அது பெருவரெல்லாம் இப்படி டச் பண்ணுறது மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். கால் எடுங்க, மறுபடியும் டச் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த ரோடுக்கு போய்க்கலாம். கால் எடுங்க, லைட்டாக டச் பண்ணுங்கள். கால் எடுங்க. சரிங்க, இப்படியெல்லாம் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி அவ்வளோதான். கையடியில் ஒன்றுக்கும் கை எடுத்துங்க, மொத்தமாக எடுத்துருங்க. மொத்தமாக 2 கை எடுத்து கீழே கால் மேலே வச்சுக்கோங்க. 2 கை எடுத்து கால் மேலே. எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பயப்படாமல் உட்காருங்க. எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் காலை கை அங்கேயே வச்சுக்கோங்க. காலை எடுத்துருங்க. எக்ஸைட் விட்டுருங்க. நான் எத்தனை விரலில் ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிறேங்க? ஒரே வரல தான். நீங்கள் எத்தனை விரலில் பிடிக்கிறீங்க? 10 வரல. பட் நான் ஒரு விரலில் பிடிச்சிருக்கிற ஃபீல் தான் உங்களுக்கு 10 விரல் இருக்கும். சரி. கான்செப்ட் புரியுதுன்னா அவ்வளோதான் ஸ்டேரிங். நம்ம இதை இப்படி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியாது. அவ்வளோதான். சரிங்களா? சரி. ஸ்டேரிங் இவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணுவாங்க. கை வச்சுக்கோங்க ஸ்டேரிங்கில். மெயிலில் அப்படி பூ கூட பிடிக்கும். அவ்வளோதான். ஒரு ரோசா பூ கையில் பிடிச்சி நசுக்குவீங்களா? ஏன்னா இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா குட்டி மீன் கையில் வச்சுருக்கீங்க, பிடிச்சி கத்திக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை அது அழகாக ரசிப்பீங்கல்ல, அந்த ஃபீல் தான் ஸ்டியரிங்கில் இருக்கணும். இந்த மாதிரி வசனமெல்லாம் பேசுவோண்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? வசனம் 1301 1200 கால் எடுத்துருங்க. எக்ஸைட் கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். மெயில்டாக எக்ஸைட். ஸ்டேரிங் திருப்பக்கூடாதுன்னா, இது வந்து நீங்கள் வளைவுன்னு நினச்சிங்கன்னா அது பெரிய வளைவெல்லாம் இல்லை, நேர் ரோடு தான். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அது திரும்புதுன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது திரும்பும். பட் அப்படிலாம் கிடையாது. எக்ஸைட்டை மெயில்டாக யூஸ் பண்ணி ஸ்டேரிங் லைட்டாக அவ்வளோதான் ஹேண்டில் பண்ணுங்க. அவ்வளோதான். போதுங்களா? சரி, அவ்வளோதான். நீங்கள் போட்ட ரஃப்பாக இப்படி திருப்பணும் அந்த சீன்லாம் இங்கே இல்லை. சரிங்களா? அழகாக ஃபீல் பண்ணி அப்படி ஓட்டுங்க. ஓகே, சரிங்க. போகலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸலேட். காலை எடுத்துருங்க. நாளைக்கு இவ்வளோ லேட் பண்ண மாட்டேன். 6 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களை ஒரு 6:30 இறக்கி விட்டுருவேன். சரிங்களா? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவர் கார் அடிக்கிறாரு, நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. ஆவரேஜாக கால் எடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இவ்வளோ தூரம் மிதிக்கணும். ஆனால் அது பெருவிரல் மட்டும்தான் வேலை செய்யணும். உங்களுக்கு மொத்த காலம் வேலை செய்யுது. சரிங்களா? அந்த மொத்த காலம் வேலை செய்யக்கூடாது. பெருவிரல் மட்டும்தான் அப்படி டச் ஆகும். கால் எடுக்கணும். கால் எடுத்துருங்க. மறுபடியும் சேம் அதே பெருவிரலில் லைட்டாக டச் பண்ணுங்கள். மிதிக்கிறீங்க, ஆனால் மிதிக்கக்கூடாது. லைட்டாக அப்படி டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். டச் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் அது மிதிக்கிறீங்க, வண்டி சுண்டுது. எங்கிட்ட அது கிடையவே எக்ஸலேட்டர். சரிங்களா? டச் பண்ணுங்க. அது இன்றைக்கி ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஒரு 4-5 நாளைக்கு ஒரு டைப்பாக தான் இருக்கும். சரிங்களா? சரிங்க. கால் எடுத்துக்கங்க. அது ஒரு 4-5 நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமை நீங்கள் வண்டி நல்லா ஓட்டும் போது ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்ருவேன். சரிங்க. எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. என்னடா இன்றைக்கி தான் நான் நல்லா தெளிவாக ஓட்டலான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழி திங்கக்கிழமை புதுசாக வருவேன். சரிங்களா? கால் எடுத்துருங்க. தம்பி பின்னாடி இன்னும் ஒரு ஆள் மேட்ச் பண்ணிக்கலாமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா? இன்னும் கொஞ்சம் லைட் எக்ஸைட் விட்டுருங்க. ரிலாக்ஸ். ஸ்டேரிங் மெதுவாக போங்க. நம்ம திருப்பணும். இது வளைவுன்னு நினச்சி ரிஸ்க் எடுத்தாலும் திருப்பாதீங்க. ஆனால் மெயிலில் அவ்வளோதான். ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு மெயிலில் அவ்வளோதான். லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. லைட்டாக அவ்வளோதான். இவ்வளோதான். சரிங்களா? திரும்புதுங்களா? எங்கடா தம்பி? கால் எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, போகலாமா? கால் எடுத்துருங்க. ஓகே, இப்படி பின்னாடி மட்டும் உட்காந்து 5 நிமிஷம். தம்பி லைட்டாக. சாரி ராஜா.
நாளைக்கெல்லாம் இவ்வளோ சிரமப்படுத்த மாட்டேன். தேவையில்லை. ஏன்னா வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி எடுத்து வர வேண்டியதானே அப்படிங்கிறது. வேறு லெவல்றாங்க போகலாம்னா எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் எக்ஸைட்டை மிதிச்சா தான் வண்டி போகும்னு நினச்சிட்டு எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. லைட்டாக டச் மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோதான். தொடுங்க, அவ்வளோ தொடுங்க, லைட்டாக தொடுங்க. போதுங்களா? இன்னும் கொஞ்சம் எப்படி மேலே இன்னும் கொஞ்சம் தொடுங்க. கால் எடுத்துருங்க, அப்படி இன்னும் கொஞ்சம் தொடுங்க. தொட்டாலே போதில்லைன்னா அதை ஃபீல் பண்ணுங்கன்றேன். எக்ஸைட் நீங்கள் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும், எங்கிட்ட கிடையாது. அது நீங்கள் தொட்டாலே போகும், அதை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். நான் இவ்வளோ தான் தொடுறேன், வண்டி போகுதுன்றதை ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? என்னடா சிரிக்கிறதே இடியாப்பம் ஒன்றும் இல்லை. ஆனால் பயப்படாதீங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இடியாப்பம் வேற ஒன்றும் இல்லை. டக்குன்னு பிரேக்கை பிடிச்சி மிதிச்சிட்டீங்க. ஏன்னா நேராக போகலான்னா அண்ணா இந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே தான் இருக்கணும், லெஃப்ட் வரக்கூடாது. சரிங்களா? நேராக போகலாம். எக்ஸைட் மெயிலில் டச் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் டச் பண்ணுங்கள். வண்டி இல்லை, டச் பண்ணிங்கன்னா ஓடிடலாம். டச் பண்ணுங்க, அதுதான். இந்த அப்படி இந்த கல்லை பிடிச்சி போய்க்கலாம். எக்ஸைட் மிதிக்காதீங்க. ஆனால் பிரேக்கை வந்து நீங்கள் தயவுசெய்து இன்றைக்கி மிதிக்காதீங்க. நம்ம நாளைக்கு பிரேக் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? வண்டி அங்கே போய் இடிச்சிருமோ இங்கே போய் இடிச்சிருமோ பிரேக் மிதிக்காதீங்க. அந்த எக்ஸைட்டரை மட்டும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்றதை ஃபீல் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க, எக்ஸைட்டரை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? பிரேக் வந்து அது எப்படி பிடிக்கணும், பிரேக்கை வந்து இப்படி மிதிக்க விடக்கூடாது. பிரேக்கில் பெருவிரல் மட்டும் தான் வைக்கணும். இப்போ எப்படி எக்ஸைட்டில் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி பெருவிரல் தான் வைக்கணும். அதை நான் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு இன்றைக்கி தேவை நீங்கள் இந்த கல்லில் இடிக்காமல் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு போகாமல் ஸ்டேரிங் நேராக பிடிக்கணும். எக்ஸைட்டரை வந்து மிதிக்கக்கூடாது, அவ்வளோதான். எனக்கு இன்னத்துக்கு தேவை அது ஒன்று தான். சரிங்களா? ஹார்ன் அடிச்சுங்க. எக்ஸைட் மிதிச்சிங்கன்னா நம்ம போய் இடிச்சிடுவோம். வண்டி ஸ்பீடாக போக தெரியுதா? நீங்கள் மிதிச்சா மட்டும்தான் அது ஸ்பீடாக போகும். நீங்கள் மிதிச்சிங்கன்னா மட்டும்தான் அது ஸ்பீடாக போகும். மிதிக்காமல் தொட்டிங்கன்னா அது மெயில் தான் போய்கிட்டே இருக்கும். அது போகுது தெரியுதா உங்களுக்கு? காலை எடுங்க, வண்டி நிற்கிதான்னு பார்க்கலாம். வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு தெரியுதா? அது ஃபீல் ஆகுது உங்களுக்கு? தாங்க ஒரு 8:45 50,000 சாமி. ஓகே சாமி, வண்டி சாவி தர சொல்லிட்டு வாங்கிக்கிங்க. தாராளம். அந்த பொண்ணை பார்த்து பயப்பட்டு ஸ்டேரிங் திருப்பலாம் கூடாது. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. அவங்க வாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஹார்ன் அடிங்க. சார் தெரியாமல் பொண்ணுன்ட்டேன், மன்னிச்சுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. பின்னால் ஒருத்தர் டென்ஷன் ஆனால் நீங்கள் என்ன எப்படி சொன்னீங்க? இல்லை, எக்ஸைட்டை மிதிக்காதீங்க. அப்படியே மெயிலில் அதை ஃபீல் மட்டும் பண்ணுங்கள். இப்படி டச் பண்ணுறோம், வண்டி இப்படி அழகாக போகுது, அதில் அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த கார் எப்படி போகுது பார்த்தீங்களா? அதுதான் கணக்கு. அது வாட்டி நம்ம வாட்டி பிடிச்சி போய்கிட்டே இருக்கும். பட் எனக்கு இடிக்கிற மாதிரியே தெரியுது தம்பி, இடிக்கிற மாதிரியே தெரியுது. நீங்கள் இங்கே பார்க்காதீங்க, 20 அடி முன்னால் பாருங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். 20 அடி முன்னால் நீங்கள் வண்டி 2 அடி தள்ளி வர மாதிரி நினச்சிட்டு ஓட்டினீங்கன்னா கம்பல்சரி வண்டி இங்கேருந்து தள்ளி தான் வரும். வண்டி ஸ்டடி பண்ணிடுங்க. நீங்கள் திருப்பினீங்களா வண்டி ஸ்டடி பண்ணிடுங்க. அவர் ரைட்டில் போகிறாரு. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ். எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க. பிரேக்கையும் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ லைட்டாக எக்ஸைட்டை டச் பண்ணுங்க. வண்டி ஸ்லோவாகி மறுபடி போகுதா? நீங்கள் பிரேக்கையும் யூஸ் பண்ணல, எக்ஸைட் யூஸ் பண்ணல, வண்டி ஸ்லோவாகிடுச்சு. வண்டி எக்ஸைட் மிதிச்சுன்னா போகும். பட் அந்தளவுக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணும். ஒரு மாதிரி ஆகிறீங்க, அது ஆகாதீங்க. சரிங்களா? தெரியுதா? நீங்கள் ஒரு மாதிரி ஆகலாம். அப்படி இருக்குல்ல? ஆமாம், அது 2-3 நாள் போனால் தெளிவாயிடும். பட் அதுக்கு 2-3 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? போகலாம். பட் அப்புறம் எப்படி பிரேக் மட்டும் கரெக்ட் பிடிக்கிறீங்க? இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றீங்க. ஏன் கலைண்ணா? ஏன்னா எப்படி பிரேக் மட்டும் பிடிக்கிறீங்க? முதல்ல வண்டி ஓட்டிங்களா ஏதாச்சும்? இல்லைண்ணா, வண்டி எதுவும் ஓட்டணும் இல்லை. ரிலாக்ஸ். மெயிலில் டச் பண்ணிடுவோம். எனக்கு இன்னைக்கு
தேவை நீங்கள் ஸ்டேரிங்கு எக்ஸலேட்டர் மட்டும் தான். சரிங்களா? கொஞ்சம் டச் பண்ண போகலாம். மிதிக்க வேண்டாம். மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். மிதிக்காமல் அதை டச் மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். எல்லா வண்டியுமே இப்படி தான் கலை. நான் லேட்டஸ்ட் சொல்லி போகிறேன். மிதிச்சிங்கன்னா தான் பாருங்கள் தெரியுது ஸ்பீடாக போகிறது. தெரியுது. ஏன் மிதிக்கணும், ஏன் பிரேக்கை பிடிக்கணும், ஏன் மிதிக்கணும், ஏன் பிரேக்கை பிடிக்கணும்? அதுக்கு மிதிக்காமல் தொட்டு நம்ம வாட்டுக்கு போகலாமா? புரியுது நாங்கள் போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். நம்ம அதை மிதிக்கவும் வேணாம், பிரேக் மிதிக்கவும் வேணாம். தொட்டு மேல்தான் அப்படியே மெதுவாக தொட்டுக்கிட்டே போவாங்க. வண்டி இந்த ஸ்பீடுக்கு ஈக்குவல் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். மிதிக்காமல் அப்படியே எக்ஸைட் போட்டு லைட்டாக தொட்டுக்கிட்டே போகணும். இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கிட்டே போகணும். ஈக்குவலாக போயிட்டே இருக்கான். அதை விட அதை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை தாண்டி மிதிச்சா தான் வண்டி பக்கத்தில் போக நம்ம பிரேக்கை பிடிக்கணும். நமக்கு அது வேணாம். ஒரே லெவலில் அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதை ஃபீல் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். நான் இவ்வளோ தான் எக்ஸைட் மிதிக்கிறேன். வண்டி அந்த லெவலில் போய்கிட்டே இருக்குது. பட் நம்ம வண்டி இங்கே போகுது, அந்த கார் இங்கே போகுது. நம்ம இப்படி லெஃப்ட் வரக்கூடாது. பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் இந்த கேப் விட்றோம்ல, இந்த டூ வீலர் காரங்க ஸ்பீடாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் இப்படி லெஃப்ட் போகிறாருன்னு அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணிடுவாங்க. நம்மளாக இருந்தாலும் அத்தனை பண்ணுவோம். கார் லெஃப்ட் போகிறோம், நம்மளாக தான் அந்த கேப்பில் தான் போவோம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கேப் விடக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் மேல் எக்ஸைட். நான் உங்களை அங்கே ஆஃபீஸ்ட்டு இறக்கி விட்டுறேன். சரி. நீங்கள் வந்துக்குவீங்கள, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டை விட்டுருங்க. பிரேக் நான் பிடிச்சிக்கிறேன். கலைண்ணா ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேண்ணா. எக்ஸைட்டை மட்டும் விட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக உட்காருங்க, அவ்வளோதான். சரிங்களா? இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட் போட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் லெஃப்ட் போடுங்க. மேலே தூக்குங்க, மேலே இண்டிகேட்டர் மாதிரி போடுங்க. இண்டிகேட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. பிரேக் நான் பிடிச்சிக்கிறேன். கலைண்ணா ஓகேண்ணா. இங்கே நிறுத்தி பிரயோஜனம் இல்லையே. வண்டி ஓரமாலாம் நிற்கணும். அதுக்குள்ளே ஏன் பிரேக் பிடிச்சிங்க? அவ்வளோதான். வண்டிக்கு ஓரமாலாம் வரணும். அதுக்குள்ளே பிரேக் பிடிச்சா வண்டி அங்கேயே நின்றுச்சு. சரிங்களா? சரி. நாளைக்கு கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுங்க. உங்களை 6 மணிக்கு பிக்கப் பண்ணி முடிஞ்ச வரையும் ஒரு 6:40 இறக்கி விட்டுறோம். சரிங்களா? ஓகேண்ணா.